அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உனக்கு வரப்போகும் வெற்றியை கற்பனை செய். கற்பனை செய்வது மனதின் ஒரு அருமையான சக்தி. ஆழமாக ஒருவர் நினைப்பது நடக்கும். எண்ணங்களின் வலிமை அப்படிப்பட்டது. அதனால் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் கூறினார். சக்தி வாய்ந்த தூய மனது படைத்தவர்கள் வருங்காலத்தில் நடக்கப் போவதை அறிந்து கொள்வார்கள். லட்சிய மனிதர்கள் தங்கள் நினைக்கும் ஒன்று எப்படி நடக்க வேண்டுமோ அதையே நினைத்து நினைத்து அதை நடக்க வைத்து விடுவார்கள். தங்களது லட்சிய கனவு நிச்சயம் நிறைவேறும் என்பதை ஆணித்தரமாக நம்பியவர் மகாகவி பாரதியார். பாரதத்தின் அரசியல் விடுதலை பற்றி பலருக்கும் ஆரம்பத்தில் பெரிதாக எடுத்துக்கொள்ளலை. ஆனால் சாதாரண நிலையிலையும் நமது மகாகவி ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று சுதந்திர கனலை மூட்டிய விதம் அபாரமானது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கான எல்லாவித வாய்ப்பும் தெரியாத கட்டத்தில் மகாகவி இப்படி பாடினாங்க. அப்படின்னா மனத்திரையில் இந்திய சுதந்திரம் என்று ஒளிந்து கொண்டு இருந்தது அவர் மனசில் அப்படிங்கிறது புரியுது. நம்ம ஆணித்தரமாக நம்பியதை அவர் அன்றாட வாழ்க்கையிலையும் மறவாமல் இருந்தார். இதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று உதாரணமாக சொல்கிறேன். புதுச்சேரியில் பாரதியார் ஒரு வீட்டில் குடியிருக்கிறார். 4 மாதமாக அவர் வீட்டு வாடகையை அந்த வீட்டு ஓனர்கிட்ட கொடுக்கல. பாரதியாரோட கவித்திறன், அந்த கவித்திறனில் ரொம்ப அன்பு வச்சிருந்தார் அந்த ஓனர். பாரதியார் மேலே அவ்வளோ ஒரு பற்றோடு இருந்தார். வீட்டுக்கார் ஆனால் அந்த வாடகையை வாங்குறதுக்கு தயங்கியபடியே அந்த மகாகவிட்ட ஒரு பாட்டை சொல்கிறாரு, இந்த மாதிரி 4 மாத வாடகை கொடுக்கணும் அப்படின்னு. ஒன்று வீட்டுக்காரர் தயங்கி கேட்குறத பார்த்ததும் பாரதியார் அந்த வாடகை கேட்ட அவரை எப்படி திருப்திப்படுத்தினாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பாட்டை பாடுறாரு. ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்டு, விரைவில் நம்ம தேசத்துக்கு ஆங்கிலேயர்கிட்டருந்து விடுதலை கிடைக்க போகுது, அப்போ அந்த அரசாங்க செக்கே நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு கம்பீரமான குரலில் சொல்லி சிரிக்கிறாரு. அரசோட ஆஸ்தான கவிஞராக ஆகிவிட்டது போலயே அவரோட சிரிப்பு இருந்தது. ஒரு மகான் தனது வீட்டில் குடியிருக்கிறாருங்கிறதையே அந்த வீட்டுக்காரர் பெரியதாக நினைக்கிறனால அவர் அமைதியாக கிளம்பிட்டார். பாரதியார் நம்ம தேசத்திற்கு சுதந்திரம் விரைவில் கிடைத்தே தீர வேணுங்கிறத ஆணித்தரமாக நம்பினார். அதனால தான் ஆணியினால் அடிப்பது போல் அடித்து அடித்து நம் நெஞ்சுக்குள் தேசபக்தியை இறக்கினார். அதனால நம்ம எந்த ஒரு செயலையும் வெற்றி பெறணும்னா அதை கற்பனை செஞ்சு நம்ம மனசில் படம் பிடிச்சி வச்சுக்கணும். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இதுதான் நம்மளோட கற்பனை சக்தி. அதையே நம்ம மனதில் நினைக்கிறப்ப அந்த சக்தி பல மடங்காக பெருகி அது நிறைவேறும். நன்றி.